நான் வந்து இன்னைக்கு ஒரு பாய் போட்டு நாள் தூங்க முடியும் தான் தூங்குறேன். அவசி நாள் ஒரு ஃபேன் தான், ஏசியே கிடையாது வீட்டுல. ஏசி இல்லாமே தான் இருக்கேன். ஏன்னா ஏசி தேவையில்லை எனக்கு. ஏசினால ஹெல்த் ப்ராப்ளம் தான் வருது. ஏசி வேணான்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்போ நமக்கு என்ன பயம்? நான் சாப்பாடுறதுலாம் சாதாரணமா இருக்கும். நமக்கு எப்பவுமே வந்து டேஸ்ட் சிம்பிளா இருக்கும். போட்டுக்கிற சட்டையிலேயே சரி. இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். நானே ஒரு ஆட்டோ ஓடுவேன், எலக்ட்ரிக் ஆட்டோ. அது போற எனக்கு நல்லா நிம்மதியா இருக்கேன். அப்போ அவ்வளவு பணம் இருந்தாதான் சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லாட்டாலும் இதே சந்தோஷமா தான் இருக்க போறேன். அப்ப நான் ஏன் அந்த பணத்தை பத்தி நான் பயப்படணும்? ஏன் நான் பயப்படணும்? போச்சுன்னா போறது, அவ்வளவுதான். அதான் நான் நினைக்கிறேன். வெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். என்னன்னா எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா நமக்கு அது ஃப்ரீடம் ஆஃப் ஆக்ஷன் கொடுக்கும். ஃப்ரீடம் டு திங்க், ஃப்ரீடம் டு எக்ஸிக்யூட் நம்மளோட ஐடியாஸ். இப்ப நான் வந்து இந்த வெல்த் இருக்கிறதுனால தான் இந்த ஸ்கூல் ஆரம்பிச்ச உடனே இப்ப இன்னைக்கு 120 நேற்று வர ஆரம்பிச்சேன். நேற்று சனிக்கிழமை கணக்கு பாத்தீங்கன்னா 120 கிட்ட வந்துட்டாங்க. அது 3ல இருந்து ஆரம்பிச்சேன். 120 இருக்காங்க. இது வந்து பணம் இருக்கிறதுனால தான் இது கிடுகிடுன்னு அந்த மாதிரி க்ரோ பண்ண முடிஞ்சது. உடனே டீச்சர் ஹையர் பண்றோம், ட்ரெயின் பண்றோம். பணத்தை பத்தி கவலைப்படல, நம்ம பாட்டுக்கு செக் எழுதிட்டே இருக்கும். அதுக்கு பணம் யூஸ்ஃபுல்லா, கண்டிப்பா பணத்துக்கு யூஸ் இருக்கு. அதுல என்ன சொல்லுவேன், எனக்கு வந்து மந்த்லி எனக்கு பட்ஜெட்டே எனக்கு 25 லட்சம் ரூபாய் இருந்தாதான் நான் உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுங்க. அப்ப நான் பணத்துக்கு நான் அடிமை ஆயிடுறேன். பணம் வந்து எனக்கு சேவ் பண்ணாம பணத்தை நான் சேவ் பண்ணி ஆரம்பிச்சேன். அதுதான் பிரச்சனை. பணம் எனக்கு அடிமையா, அதான் முக்கியம். ஓகே, சோ நான் ஒரு மினிமலிஸ்டிக் லைஃபை லீட் பண்றப்ப எனக்கு பிரஷர் கிடையாதுங்கறீங்க? கிடையாது, அது கிடையாது. அப்ப பணத்தை பத்தி நான் எப்படி யோசிக்கிறேன்னா, யாருக்கு என்ன பண்ண முடியும், இந்த ப்ராப்ளத்தை நம்மளால சால்வ் பண்ண முடியுமா அப்படி யோசிக்கிறேன். அதாவது எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் கேட்ஜெட் தான் கையில இருக்கணும், லேட்டஸ்ட் இதுதான் கார் தான் ஓட்டணும், அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் இது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ இந்த ஸ்கூல்ல இவ்வளவு செலவழிச்சா என்ன பண்ண முடியும், இந்த கிட்ஸுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறதுனால அந்த பணத்துக்கு அந்த மாதிரி போறது. ஒரு ரிசோர்ஸ்ங்கிறது டேலண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு மைக்ரேஷன்ங்கிறது ஒரு பெரிய வார்த்தை. ஒரு மனிதன் பொருள் தேடி, பணம் தேடி, அறிவை தேடி, எதை தேடியும் நகர்ந்து செல்லுதல் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தின் பெரும் வேலை. இப்போ அந்த நகர்தலை குறைப்பதன் வழியாக அங்கங்கு திறமையான சமூகங்களை உருவாக்க முடியும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா உருவாக்க முடியும். அதுவும் நம்ம இந்தியாவோட நம்மளோட சிச்சுவேஷனை உருவாக்க முடியும். ஏன்னா ஒரே ஒரு மாவட்டம் இந்தியாவில ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து அதுல வந்து ஒரு 20 லட்சம் பேர் இருப்பாங்க. 15 இருந்து 20 லட்சம் பேராவது இருப்பாங்க. நம்மள்ட்ட ஒரு 600 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, 650. அதனால ஒரு 20 லட்சம் 25 லட்சம் பேர் நம்மள்ட்ட அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பாங்க. நீங்க அதோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டுமே எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பின்லாந்து அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு சுவிட்சர்லாந்துல ஒரு பாதி பாப்புலேஷன் இருக்கு. 2 டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சுவிட்சர்லாந்து பாப்புலேஷன் இருக்கு. சரி, எங்க எடுத்தாலும் நீங்க இந்தியாவில வந்து ரேண்டமா ஒடிசா போங்க, இல்ல மத்திய பிரதேஷ் போங்க, எங்க போனாலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்தா இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு, மக்கள் தொகை. அப்ப இருக்கும்போது அந்த மக்கள் தொகை அதுல இருக்கிற குழந்தைகளை வச்சு திறமையை கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதார வாழ்வாதாரத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ என்னோட குறிக்கோளே ஒரே ஒரு மாவட்டத்தை நல்லா அப்படி பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு குறிக்கோள், வாழ்க்கை குறிக்கோள். ஓகே, ஒரு மாடல் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி கிரியேட் பண்றீங்க. ரிசோர்ஸ் வில் பி அவைலபிள் நியர் த டேலண்ட். அதை கிரியேட் பண்ணா மற்ற மாவட்டத்துல அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். இதே ரோல் மாடல் ஃபார் அதர் கம்பெனிஸ். அதாவது ஜோ மட்டுமே எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. ஆனா இதை பார்த்து இதை இவங்க செய்யறாங்க, நம்மளும் நம்ம ஊர்ல செய்வோம், நம்ம மாவட்டத்தில் செய்வோம் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அதான் என்னோட குறிக்கோள்.